This is Ishwarya from Tech. Today என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங்கில் ஆப்ரேட்டர் அப்படின்ற கான்செப்ட் கீழே வரக்கூடிய லாஜிக்கல் அண்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் when we want to test more than one condition and make decisions. அதாவது நமக்கு வந்து ஒரு டெஸ்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மோர் தென் ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு டிசிஷனை கொடுக்கும் அப்படின்னா அது எதை யூஸ் பண்ணுவோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, அதுக்கான ஆப்ரேட்டர்ஸை பாருங்கள். இதில் வந்து மூணு ஆப்ரேட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அண்டு, லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட். ஸோ இந்த 3 ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிலேஷனல் ஆப்ரேட்டரோட நம்ம கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பக்கம் பாருங்கள், ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ கம்பேர் பண்ணி தான் நம்ம ஒரு ரிலேஷன் ஆப்ரேட்டர் கொடுக்க முடியும். சரிங்களா? அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள், 2 வேல்யூ வச்சுட்டு என்ன பண்ணிருக்கோம், ரிலேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த பக்கம் ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்குது. இது 2 கம்பைன் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், நம்ம லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, அதே போல் தான் ஆர் ஆப்ரேட்டர், அதே போல் நாட் ஆப்ரேட்டர். ஓகே, அண்ட் ஆப்ரேட்டர் என்ன வேலை பார்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் நான் கேட்கும்போது 2 விஷயமே எனக்கு வந்து ட்ரூவாக இருக்கணும். ட்ரூவாக இருந்தது அப்படின்னா அது வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. இதுக்கு அண்ட் ஆப்ரேட்டருக்கு. சரிங்களா? ஓகே, ஆர் ஆப்ரேட்டர் பார்க்கும்போது நான் கேட்க 2 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு ட்ரூவாக இருந்தாலே போதும். அப்படின்னா என்னது, அது வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. சரிங்களா? அது வந்து ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னு அர்த்தம். நாட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா நான் கேட்க 2 விஷயம் எனக்கு 2 விஷயம் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஆகாமல் இருந்தது அப்படின்னா அது வந்து நாட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதுக்கான மீனிங். புரியுதா? ஓகே, இப்போ நான் வந்து இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து நான் காஃபியும் எனக்கு வேணும், டீயும் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா காஃபி அண்ட் டீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2மே எனக்கு கிடைக்கும். 2மே எனக்கு வேணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, நான் ஆர் ஆப்ரேட்டருக்கு பார்க்கும்போது காஃபி ஆர் டீ இது 2ல உங்களுக்கு எது வேணும், ஏதாவது ஒன்று தான். சரிங்களா? அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ஆர் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகும். எனக்கு காஃபியும் வேணாம், டீ வேணாம் அப்படிங்கிறப்ப என்னது, நாட் ஆப்ரேட்டர் அந்த இடத்துல எனக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே, it combines two or more relational expressions that term as a logical expression or a compound expressions. முதல்ல சொன்னதே தான். ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்கும் அப்படின்னா மோர் தென் ஒன் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனை கம்பைன் பண்ணி தான் எனக்கு என்ன பண்ணணும்னா ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாக கொடுக்கும். பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்குது. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இது மொத்தமாக சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். அப்போ எதோட கம்பைன் பண்ணி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனோட கம்பைன் பண்ணி வந்திருக்கு எனக்கு. சரிங்களா? ஓகே, இந்த பக்கம் ரிசல்ட் கொடுத்துருக்கத பார்க்கணும் அப்படின்னா இது 2மே ட்ரூவாக இருந்தால் தான் எனக்கு இங்கே ட்ரூவாக மாறும். இதில் ஏதாவது ஒன்று ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே ஃபால்ஸ் தான். ஏன்னா அண்ட் ஆப்ரேட்டர் வந்து 2மே எனக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், 5 less than 2, 2வோட 5 less than இருக்குது, இல்லை ஃபால்ஸ் ஆகிடுச்சு, இங்கே ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்படிங்கிறது அது ஃபால்ஸ் தான். சரிங்களா? அடுத்த நீங்கள் செக் பண்ணவே வேணாம். ஒன்று ஃபால்ஸ்னால் அது ஆட்டோமேட்டிக் ஃபால்ஸ் தான். ஓகே, அடுத்து பாருங்கள் ஆர் ஆப்ரேட்டர் ஏதாவது ஒன்று எனக்கு ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ தான். பாருங்கள், 5 less than 2, 2வோட 5 less than இருக்கா, இல்லை. இப்போ இந்த வேலையை செக் பண்ணுங்கள், 5 greater than 3, 3வோட 5 greater than இருக்குது. ஓகே, ட்ரூ தான். இது சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து ட்ரூ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பாருங்கள் லாஜிக்கல் நாட். 5 less than 2, 2வோட 5 less than இருக்கா, கிடையவே கிடையாது. பட் இங்கே நாட் ஈக்குவல் டு கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப என்ன ஆயிருங்க, இங்கே ட்ரூவாக எனக்கு மாறிடும். சரிங்களா? ஸோ இதான் வந்து என்னென்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடு. சரிங்களா? ஓகே, a logical expressions also yields a values 1 or 0. அதாவது வந்து இது 2 விஷயம் தான். லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா 1, ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா 0. சரிங்களா? 2 விஷயம் தான் அதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா அது வந்து 1ன்னு சொல்லுவோம், ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா அது வந்து 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, அதை ட்ரூத் டேபிள் மூலமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ அப்படின்றது ஒரு வேரியபிள், பின்றது ஒரு வேரியபிள். இது வந்து அண்ட் ஆப்ரேட்டர் எடுக்கும்போது எப்படி வேல்யூ மாறுது, ஆர் ஆப்ரேட்டர் பண்ணும்போது எப்படி வேல்யூ மாறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வந்து ஏயோட வேல்யூ வந்து எனக்கு வந்து ஃபால்ஸாக இருக்குது, பியோட வேல்யூ வந்து எனக்கு ஃபால்ஸாக இருக்குது. எனக்கு 2மே ட்ரூவாக இருந்தால் தான் எனக்கு வந்து அண்ட் ஆப்ரேட்டர் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லியிருக்கேன் நான். அப்போ 2மே ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ் தான். ஃபால்ஸ்னால் எனது 0 வந்துருச்சா? ஓகே, அடுத்து பாருங்கள், ஏயோட வேல்யூ வந்து எனக்கு ஃபால்ஸாக இருக்குது, பியோட வேல்யூ வந்து ட்ரூவாக இருக்குது. எனக்கு 2மே ட்ரூவாக இருந்தால் தான் எனக்கு அண்ட் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகும். அப்படிங்கிறப்ப இதுவும் என்னது, ஃபால்ஸ் தான். ஃபால்ஸுங்கிறப்ப 0. தேர்ட் ஒன்று பாருங்கள், ஏயோட வேல்யூ வந்து ட்ரூவாக இருக்குது, பியோட வேல்யூ வந்து ஃபால்ஸாக இருக்குது. இதுவும் எனக்கு ஃபால்ஸ் 0. அடுத்து பாருங்கள், ஏயோட வேல்யூ ட்ரூவாக இருக்குது, பியோட வேல்யூவும் ட்ரூவாக இருக்குது. எனக்கு 2மே ட்ரூவாக இருந்தால் தான் எனக்கு அண்ட் ஆப்ரேட்டர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது என்னது, சாட்டிஸ்ஃபைட் பண்ணிருச்சு. அப்போ என்னது, வேல்யூ வந்து ட்ரூங்கிறப்ப எனக்கு 1 மாறிடும். அண்ட் ஆப்ரேட்டர் புரியுதா? ஓகே, அடுத்து ஆர் ஆப்ரேட்டர் பாருங்கள். ஆர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே ட்ரூ தான். அட்லீஸ்ட் 1 ட்ரூவாக இருக்கணும். சரிங்களா? ஓகே, ஏ ஃபால்ஸ், பியும் ஃபால்ஸ். அப்போ இங்கே ஃபால்ஸ் தான், 0. ஏ ஃபால்ஸ், பி ட்ரூ அப்படிங்கிறப்ப ட்ரூ தான். ஏன்னா ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ சொல்லியிருக்கேமே. அப்படிங்கிறப்ப இது ட்ரூங்கிறப்ப 1. அடுத்து ஏ ட்ரூ, பி ஃபால்ஸ் அப்படிங்கிறப்ப இதுவும் ட்ரூ.
ஏயும் ட்ரூவாக இருக்குது பியும் ட்ரூவாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு தான். இப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது அப்படிங்கிறப்ப என்னது சாட்டிஸ்ஃபைடு, டபுள் சாட்டிஸ்ஃபைடு தான் அப்படிங்கிறப்ப இங்கே என்னது ட்ரூக்கு 1. புரியுது? இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னா நம்ம ட்ரூத் டேபிள் இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்லாம் நிறைய பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி செக் பண்ணணும். இதுக்கு முந்தின கிளாஸ் என்ன பார்த்துருந்தோம், ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பார்த்துருந்தோம். ஸோ பார்க்காதவங்க ரிலேஷனல் ஆப்ரேட்டர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் நம்ம அந்த ஆப்ரேட்டரை வச்சுட்டு எப்படி இங்கே ப்ரையாரிட்டி செட் பண்ணணும் அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஆப்ரேட்டர். நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் பார்க்கக்கூடிய நாட் ஆப்ரேட்டர் தான் ஹையர் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் ரிலேஷன் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, செகண்ட் லெவலில் இருக்குது. சரிங்களா? தேர்டு பாருங்கள், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் தான். டபுள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இது வந்து தேர்ட் லெவலில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து லோயஸ்ட் ப்ரையாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஆப்ரேட்டர். சரிங்களா? இதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டருக்கான மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே எங்கே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு டினோட் பண்ணுறதுக்கான சிம்பிள் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்னா, ஏன்னா ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் ஒவ்வொரு சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கும் கோலனும் யூஸ் பண்ணுறோம். ரெண்டும் சேர்ந்து கொடுக்கணும். கொடுத்தோம்னா இதுக்கு பேர் தான் என்னது, டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு இன்னொரு பேர் டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, பாருங்க, இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் மார்க் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூவாக இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் எனக்கு ரன் ஆகும். சரிங்களா? இல்லை இந்த கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே போகும், ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு ரன் பண்ண, அதாவது செகண்ட் எக்ஸ்பிரஷனை ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதா? ட்ரூவாக இருந்தால் எக்ஸ்பிரஷன் ஒன்றா ரன் பண்ணும், ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பிரஷன் டூவாக ரன் பண்ணும். இதுதான் இதோட வேலை. கண்டிஷனை செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கோடு எழுதியிருப்போம், அந்த கோடை போய் ரன் பண்ணும். புரியுதா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஏக்கு வந்து 10 நான் அசைன் பண்ணியிருக்கேன், பிக்கு வந்து 15 அசைன் பண்ணியிருக்கேன். இதில் பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ லெஸ் தென் பி. அதாவது பி வந்து அதாவது ஏ வந்து பியை விட பெருசாக இருந்தது அப்படின்னா எனக்கு கொஷின் மார்க்கு பக்கத்தில் இருக்க பதில் ஏஏ ரன் பண்ணும். அதாவது இந்த கொடுத்துருக்க இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா ஏஏ ரன் பண்ணும், அப்படி ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பிஏ ரன் பண்ணும். அதான் அந்த சின்டாக்ஸ்க்கான மீனிங். சரிங்களா? பாருங்கள், இப்போ ஏல எனக்கு என்ன வேல்யூ இருக்குது 10, பியில் என்ன வேல்யூ இருக்குது 15, ஏ வந்து 10, அதாவது 15 ஏ பெருசாக கிடையாது. அப்போ எதை தான் ரன் பண்ணும் உங்களுக்கு, பிஏ. அதாவது ஃபால்ஸ் ஆகிடுச்சா, அப்போ ஃபால்ஸ்னால் எதை ரன் பண்ணும், பிஏ தான் எனக்கு ரன் பண்ணும். பியில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குது 15, ஆன்சர் எக்ஸில் எனக்கு வந்து 15 எனக்கு வந்து என்ன பண்ணும், ஆன்சராக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இதே ப்ரோக்ராமிங் தான் என்னது, இந்த மாதிரியும் எழுதலாம். அதே மீனிங் தான் இந்த பக்கமும். இது இந்த கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரன் ஆகும். இல்லை இது ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த எல்ஸுக்கு கீழே கூட இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரன் ஆகும். சரிங்களா? அப்போ எனக்கு என்ன ஆகும், ஏல வந்து 10 இருக்குது, பியில் வந்து 15 இருக்குது, 15 விட ஏ வந்து பெரிய எண்ணா கிடையாது அப்படிங்கிறப்ப எது ரன் ஆகும், இந்த எல்ஸ் பட் பி தான் எனக்கு வந்து ஆன்சரை. பியில் எனக்கு என்ன ஆன்சர் இருக்குது 15 வந்து எக்ஸுக்கு அசைன் பண்ணும், எக்ஸோட வேல்யூ எனக்கு 15 வந்து எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இதான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கொடுக்குற கண்டிஷனை பொறுத்து வேல்யூவை எனக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கொஸ்டின் மார்க் கோலன். அது என்னென்னு சொல்லுவோம்னா டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.